எல்லாருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி அந்த படத்தோட இன்னைக்கு 5 மணிக்கு டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அமரம் படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி இந்த டைட்டில் கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வந்து ஒன்னே ஒண்ணுதான். சிவாஜி கணேசன் நடித்த இந்த பழைய படத்தோட டைட்டில் தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 25வது படம் வந்து சிவகார்த்திகேயன் படம் இது. 25 படம் என்றாலே எப்படி சொல்றது, ரசிகர்கள்லாம் மிக எதிர்பார்ப்புனா மிக அதிகமா இருக்கும். ஏன்னா அமர வெற்றிக்கு அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து 25வது படம் நடிக்கிறார். அதாவது பார்த்து பராசக்தி படத்துல இந்த படத்தை டைரக்ட் பண்றேன் அப்படின்னா சுதா கொங்கரா அவர் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணிக்கிறாரு. உம், அது மட்டும் இல்லாம டைட்டில் பராசக்தின்னு கேட்ட உடனே ரசிகரை பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கும். உற்சாகத்துல வந்து ஹாப்பியா இருக்காங்க. நானும் சரி, சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சரி, எல்லாருமே சரி இந்த பார்த்து பயங்கரமா எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்படி சொல்றது, டைட்டர் டீசரை பார்த்தீங்கன்னா 1960 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்த்து சிவகார்த்திகேயன் வந்து சொக்கப்பட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து ரவி ஃபோட்டோ வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி சாரி சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ வந்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரவி மோகன் தான் அந்த படத்துக்கு வந்து வில்லனாக போட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதர்வா நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லீலா. ஸோ அவங்க தான் இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் ஜோடியாக போட்டிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா அவர் தான் பார்த்து டைரக்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா டான் பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்து மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் தான் வந்து இந்த படத்தை மியூசிக் டைரக்டர் பண்ணிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் வந்து இந்த படம் வந்து 25வது படங்கள். ஜிவி பிரகாஷ் பார்த்து 100வது படம். ஏன்னா வந்து 100 படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் போடுகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன். நான் வந்து படத்துக்கு வந்து பயங்கரமாக எதிர்பார்ப்பு ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஏன்னா டைட்டில் டீசர் பார்க்கும்போது கதை வந்து ஒரு கல்லூரி நடக்கிற மாதிரி பிரச்சனை வர மாதிரி சிவகார்த்திக்கும் அவங்க ரவி மோகனுக்கும் வந்து பிரச்சனை வர மாதிரி காமிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்பேன் படம் வந்து எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்தா இல்லையா சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், பராசக்தி டைட்டில் பற்றி நீங்களே நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வேற எதை பற்றி மூவி பற்றி அப்டேட் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நானும் போடுறேன். பராசக்தி டைட்டில் டீசர் பற்றி நீங்களே நினைக்கிறீங்க அதுவும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே ஜெயநாயகன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூட இந்த பெல் பாடி கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, பாய்.